ஓகே, என்னால் வந்து 11 நிமிஷம் வீடியோ எடுக்க முடியும். அதில் வந்து என்னால் எவ்வளோ வளர முடியுதோ அவ்வளோ வளர்றேன். ஓகேவா? ஸோ என்ன பேச வந்தேன்? நேற்று ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, நேற்று வந்து ஒரு 1 ஹவர் நைட்டு ஒரு 1:30 to 2:30 இருக்கும். ஒரு 1 ஹவர் வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து படித்தேன். ஓகேவா? ரிலேட்டட் டு மை ஃபீல்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 1 ஹவர் படிச்சிருக்கேன். ஓகேவா? எனக்கு அந்த டேட்டா இன்ஜினியரிங் தமிழ்னு ஒரு சேனல் இருக்குது, ஒரு யூடியூப் சேனல். ஓகேவா? நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே வந்து ஸ்டாஃப் சொல்லி தரதை விட யூடியூப் சேனல் தான். ஓகேவா? அந்த விதத்தில் வந்து இன்ஸ்டாகிராமை விட வந்து யூடியூப் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ யூடியூப்பில் வந்து டேட்டா இன்ஜினியரிங் தமிழ்னு ஒருத்தரோட சேனல் இருக்கும். அவர் வந்து எனக்கு வந்து கான்செப்ட்டுன்றதை விட ஹீ ஆக்சுவலி கேர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ளஸ் கான்செப்ட்டுமே அவரது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப அட்டென்ஷன் ஸ்பேன் மகா மட்டமாக இருக்குது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து பார்த்து. ஸோ பட் கஷ்டப்பட்டு வந்து நேற்று ஒரு 1 மணி நேரம், இன்றைக்கி ஒரு 1 மணி நேரம் சும்மா படித்தேன். ப்ளஸ் எனக்கு வந்து இப்போ வந்து கான்செப்ட் படிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒன்று படிச்சுட்டே இருக்கிறதுக்கு வந்து பிடிக்கும். நான் வந்து சைக்காலஜி அப்போவோ படிப்பேன், செம்மையாக இருக்கும். அதுக்கடுத்து சும்மா டாக்குமெண்ட்ரி அதெல்லாம். அப்புறம் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக க்யூரியஸாக இருக்கும், அதெல்லாம் படிப்பேன். இன்றைக்கி இந்த மேட்ரு வந்து சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா இன்றைக்கி ஒரு குட்டி பையன், ஓகேவா, எங்கள் சொந்தக்கார பையன் வச்சுக்கோயா, வந்து கமலி அக்கா இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தான். எனக்கு ஒரு மாதிரி புக்குன்னு ஆயிடுச்சு, நம்ம மூஞ்சி தான் அவன் ஃபீல்டில் வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா வேறு ஏதோ ஷார்ட்ஸு. அப்போ தான் சே நம்மலாம் வாய்ப்பில்லை ராஜா அப்படி இருந்துச்சு. என்னென்னா அப்போ கூட வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி அந்த சின்ன சின்ன பசங்க கையில் ஃபோனு, அதில் ஷார்ட்ஸு. ஏன்னா எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதோ அந்த மாதிரி அப்போது வந்து ஷார்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது, ஃபோன்லாம் கிடையாது, ஃபோனே கிடையாது முதல்ல. என்னது யூடியூப் ஷார்ட்ஸு, ஃபோனே கையில் தரமாட்டாங்க. எங்கள் அம்மாவே பாதி எப்போது டச் ஃபோனுக்கு மாறினாங்கன்னு ஞாபகம் இல்லை. அந்த இந்த ரிலையன்ஸ் ஃபோன் ஒன்று இருக்கும், நல்லா கல் மாதிரி இருக்கும், தூக்கி அடிச்சாங்கன்னா கூட ஒன்றுமே ஆகாது. அதை டேப் போட்டு தான் ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க. லைக் அந்த மாதிரி ஃபோன் தான் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. இப்போது நான் அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ கூட வந்து எனக்கே நான் ஒரு மாதிரி கான்ஷியஸாக வந்து ஐயோ இல்லை, ஒரு மாதிரி டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ட்ரை பண்ணுறேன். ஆனால் அந்த சின்ன பசங்களுக்கு கையில் கொடுத்தா எப்படி சும்மா தள்ளிகிட்டே இருப்பாங்க. அதுவும் ஃபீடு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எல்லாம் இருக்காது. அதுவும் இன்றைக்கி வந்து இன்ஸ்டாவில் ஒரு ரீல் பார்த்தேன், கருமம். சி இட் வாஸ் நாட் வல்கர், ஓகேயா. அது வந்து ஏஐ வீடியோ தான், ஒரு பொண்ணு தான் இருந்துச்சு. விஷுவலி இட் வாஸ் நாட் வல்கர் அட் ஆல். ஆனால் அந்த வார்த்தை அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் வந்து தப்பாக பசங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது நான் அந்த மாதிரி எப்போ எது பார்த்தாலுமே வந்து ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணிடுவேன், ஓகேவா. நான் எவ்வளோ ரீசன்ஸ் சொல்லி நான் ரிப்போர்ட் பண்ணாலுமே சரி, எனக்கு மறுநாளோ இல்லை 1 வீக் கழிச்சோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னென்னா யுவர் ரிப்போர்ட் ஹேஸ் பின் கன்சிடர்ட் சம்திங் blah blah blah, பட் அந்த அக்கௌண்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு உள்ளே தான் இருக்குது, ஸோ நாங்கள் எதுவும் பிடுங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன். அது பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும். ஏன்னா அது வந்து வேர்பலி சம்டைம்ஸ் அவ்வளோ வல்கராக இருக்கும், விஷுவலி வல்கராக இருக்கும். அதுவும் எல்லாமே என்னடா ஏன்டா இப்படி என்னத்துக்குடா யூஸ் பண்ணுறீங்க, வேறு வேலை பொழப்ப பாருங்களான் இருக்கும். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுமான் இருக்கும். சரி, ரொம்ப கருத்து மழையாக புரிஞ்சாச்சு. நான் வந்து இப்போ வீடியோவே நான் எதுக்கு எடுக்க ஆரம்பித்தேன்னா வந்து நான் ஒழுங்காக படிச்சுன்னு தான் இருந்தேன், ஓகேவா. திடீர்னு வந்து அந்த எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. சரி, அதை பாடி இந்த வீடியோ எடுத்து போட்டு அதுக்கப்புறமா திருப்பி போய் படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. நல்லா இருக்கா இந்த டிஷர்ட் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனாலேயே நான் இதை போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, 3, 2,
சாரி, 3, 2, 1. எப்படி வந்தாயோ, திருப்பி ஒன்ஸ் மோர். எப்படி சரி, ஏதோ ஒன்று, ஓகேவா? எப்படி வந்தாயோ, புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ, என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்த கட்டித்தங்கம் நீயே, தள்ளாமலே தள்ளாடுறேன் நானே, மீண்டும் மனம் மிஞ்சிடுதே உன்னிடத்தில் தானே, முறை அழகுன தனநனநனநா. அது மாதிரி ஞாபகம் இல்லை. ஓகே, இந்த பாட்டு ஆனால் மெலடியாக நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து வேறு என்ன பேசணும்னு யோசித்தேன். எஸ், எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஜெலசி அப்படின்ற ஒரு எமோஷன், ஓகேயா? நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அது நிறைய உள்ளேருந்து அப்படியே ஊத்தா எட்டி பார்க்கும். அதுவும் ஒரு ஹியூமன் எமோஷன் தான், அது நிறைய பேருக்கு இருக்கும் தான், ஓகேவா? நானும் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அதை துறந்து ஒரு முனிவராயிட்டேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அது அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளில வேண்டாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து என்ன தெரிஞ்சோ தெரியாமலையும் நான் வந்து ஆல்மோஸ்ட் அந்த அந்த எமோஷனை அப்படியே சப்ரெஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? அந்த ஜெலசி அப்படின்றது, ஓகேவா? ஏன்னா இட் டிடன்ட் சர்வ் மீ அட் ஆல். ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ என்னவோ, இட் டிடன்ட் சர்வ் மீ அட் ஆல். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துட்டேன். அண்ட் இட்ஸ் குட் ஆல்சோ, ஓகேவா? நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நமக்கு ஓரமாக பின்னாடி ஒருத்தவங்க சந்தோஷப்படும் போது அதை பார்த்து நம்ம வந்து லைட்டாக பொறாமப்படுவோம். இல்லைன்னெலாம் சொல்லி ஏமாற்றக்கூடாது, ஓகேவா? அது வந்து இருக்கும், ஓகேவா? பட் அதை தாண்டி வெளில வரும்போது ஒவ்வொருத்தவங்களோட சந்தோஷத்தையும் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவோம். அது ஒரு செம்ம ஃபீல், தெரியுமா? அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அவார்டு வாங்கினாங்கன்னா நான் வந்து அவ்வளோ எக்ஸைட் ஆவேன். அவங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் ஆச்சுன்னா நான் வந்து ஒரு மாதிரி அந்த சந்தோஷம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் அது நல்லதும் கூட. இப்போ நான் இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, என்ன தான் வந்து பொறாமப்படுறதில்லை அப்படின்லாம் வந்து நான் வந்து பெருசாக பீத்திட்டு தெரிஞ்சாலும் எனக்கும் ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது பொறாமை எடுத்து வரும், ஓகேவா? அந்த மாதிரி எந்த விஷயத்தை பார்த்து ரீசெண்டாக பொறாமை வந்துச்சுன்னா, கரெக்டாக இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்டை தாண்டி போகும்போதா இல்லை செயின்ட் தாமஸ் மவுண்ட் நோக்கி போகும்போதான்னு தெரில. செயின்ட் தாமஸ் மவுண்ட் அந்த இதில் வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கும், ஓகேவா? அந்த கிரவுண்டில் விளையாடுற பசங்களை பார்த்தா எனக்கு எப்போவுமே பொறாமையாக இருக்கும். அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி அப்படி போவோம். நான் இந்த சைடு உட்காந்துருப்பேன், ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பேன். ஒரு 10-15 பசங்க எப்போவுமே விளையாடினே இருப்பாங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்கும். நான் பார்த்து பொறாமப்படுற ஒரு விஷயங்களில் அதுவும் ஒன்று. ஏன்னா நான் அந்த மாதிரி எப்போ கடைசியாக விளையாடி இருந்திருப்பேன்னா 5th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன், ஓகேவா? நான் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் வராது, ஓகேவா? ஸோ 5th ஸ்டாண்டர்ட் அதில் தான் வந்து கடைசியாக விளையாடணும்னு நினைக்கிறேன். அப்போ கூட வந்துட்டு ஓபி அடிப்பேன், நல்லா ஓபி அடிப்பேன். ஸ்போர்ட்ஸ் தான் தெரில, ஒரு மாதிரி மைண்ட் அளவில் வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ் வராது. ஏன்னா நான் நல்லா புச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதோ இப்போ இருக்கிறத விட நல்லா கும்பிட்டா இருப்பேன். ஸோ நமக்கு ஸ்போர்ட்ஸ் வராது, நமக்கு எதுவுமே வராது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு பண்ணிட்டேன். நமக்கு படிப்பு தான் முக்கியம், அப்படி படிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு. பட் அந்த விளையாடுற பசங்களை பார்த்தா அந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னு தோணும். நான் விளையாடின உருப்படியான ஒரு கேம் அப்படின்னா ஃபயர் இந்த மவுண்டன் ரன். அதான் ட்ராமா, அதாவது துரோகம் ஃபஸ்ட்டு எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னா ஃபயர் இந்த மவுண்டெயினில் தான். அப்படியே பயங்கர அது மாதிரி. அதாவது எந்த நம்பர் சொன்னாலும்
நான் தான் வந்து வெளில போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்கும் எனக்கு அந்த கேம் விளையாடும்போது. பட் நல்லா ஜாலியாக இருக்கும். மற்ற கேம்லாம் வந்து உடல் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் விளையாட மாட்டேன். ஐயோ இன்னும் ஒரு நிமிஷம் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நான் வேறு எதனா பாட்டு கமலி 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 கமான் கமான் கமலி கமான். யாஞ்சி யாஞ்சி ஏன் நெஞ்சில் வேறு பாட்டு இது வேணாம். தேடியே தேடியே கண்கள் ஓய்கின்றதே, அதற்கு மேல் எனக்கு லிரிக்ஸும் தெரியவில்லையே. அம்புலி போலலா லா 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 தெரில, அதுதான் லிரிக்ஸ் இல்லை. ஸோ I hope none of this video reaches anyone. Please